ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நான் முன்பு ஒரு யூடியூப் வீடியோவோட உங்களை சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஜால்ராட்சிய கதையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். தற்போது இந்த போர்கள் முடிவடைந்து இந்த அதாவது இந்த அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த நடுகம் இந்த இடத்தில் இருக்க போர்கள் நடைபெறுகின்றது. ஆகவே இந்த இடத்தை மாற்ற வேண்டும். அதாவது இப்போ தாங்கள் இருக்கின்ற இடத்தை மாற்றணும். அதற்கான பணிகளையும் ஏறுமான விரைவில் துவங்க வேண்டும். அப்போ இந்த அப்போ எல்லோரும் போரை முடிச்சு போட்டு வந்துருச்சுன்னா, இப்போ ஒவ்வொரு போர் வீரரும் ஏதோ ஒரு விதமான ஒரு கவலை, போர் சந்தோஷமாக முடிவடைந்தாலும் கூட ஏதோ ஒரு கவலை, சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறார்கள். இந்த போர் புரிதல் என்பது சரியா பிடிப்பு என்று சொல்லி மற்ற சேகராய சேகரனும் சிறிது யோசிக்கிறார். அப்போ உலகடைய செய்ய வருகிறார். இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக போரிட்டிருக்கிறீர்கள். இதை வெற்றி என்று எடுப்பதா தோல்வி என்று எடுப்பதா, இல்லாத எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு போர்ச்சூழல் இன்னும் பெறுவதற்குத்தான் இருக்கின்றது. சரி, இப்போ இங்கே எனது அண்ணன் வந்த பொழுது இங்கே இருக்கின்ற மக்களை ஒன்றும் செய்யவில்லை. பிறகு பேரசரில் என்றாலும் அந்த படை வீரர்களை ஒன்றும் செய்யவில்லை. யோசித்து பார்த்தீர்கள், யோசித்து தான் பார்த்தேன். ஆனால் இவர்கள் வந்த விதத்துக்கு நாங்கள் வந்து யோசிக்க தவறித்தான் விட்டோம். ஏற்கனவே தற்பொழுது இருக்கின்ற இந்தியாவில் சொல்லப்படுகின்ற இந்த பாரத தேசம், இப்போ இவர்கள் என்னென்றால் அங்கே இருக்கின்ற மக்களில் சிலர் இந்த புத்தருடைய போதனைகளை கேட்டு, இவர் சொல்கிற விஷயம் நல்லதாக இருக்கிறது, உயிர்களை கொல்லக்கூடாது, அப்படி இப்படி சில நல்ல விஷயங்களை சொல்லுகிற மற்ற சாப்பாட்டு விஷயங்கள் கூட. அப்போ அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் பிரச்சனைகள் வர தொடங்கிற ஒரு காலம். அன்றைக்கு இவர்களுடைய காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷங்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மத ரீதியான பிரச்சனை வருகிறது. புத்தரும் தமிழர்கள், ஆனால் இந்த எல்லா இடத்திலும் பார்த்தால் இந்த பிரேசவாதம்னு சொல்லி ஒன்று இருக்கின்றது. அது தேவையற்றது. இதில் பார்த்து நாங்கள் ஒன்றும் செய்ய போவது இல்லை. அப்போ இந்த புத்தரை அவருடைய கோட்பாடை ஏற்று இப்போ பழைய காலத்தில் என்றால் இந்த இறந்த மூதாதை வழிபாடுகள் என்று சொல்லி இருந்தது. இந்த நடுகள் வழிபாடு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பெரும் இந்தியக்காரர்கள் கூடுதலாக தெரியும். இங்கே இலங்கையில் இருக்கிற நடுகள் இங்கே ஒரு கல்லாம்னு சொல்லி போட்டு போவார்கள். சரி,
நான் இப்போ உளவுடைய தேவியனுடைய கதைக்கு வருகிறேன். அப்போ தாங்கள் இப்படி சிறுவயதில் இருக்கின்ற பொழுது இந்த போர்ச்சூழல் காரணமாக நாங்களும் இந்த திருக்கோவலூர் என்கின்ற ஊரில் அங்கே சிறிது காலம் வாழ்ந்து வந்தோம். அப்போ எங்களுக்கு கண்முட்ட தேவர் சீத்தலை ராஜகுமாரி அவர்கள் எங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். இந்த படையெடுப்புகள் காரணமாக மற்ற இந்த இனிவரும் காலத்தில் இவர்களுக்கு துன்பம் நடந்துவிடும். அதாவது இந்த இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த கோசலை நாடு என்பது இந்த ஜார்க்கண்ட் என்று சொல்லப்படுகின்ற இடமாகும். நீங்கள் இந்த கிரிக்கெட் பார்த்துருப்பீர்கள். இந்த மகேந்திர சிங் தோனி சும்மா உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் அது சொன்னால் தான் இந்த இடமே ஞாபகம். சரி, அவர் இருந்து அந்த பிரதேசம் கோசலை நாடுன்னு அழைக்கப்படுகிறது. சரி, அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு மாதிரி இந்த கண்முட்ட தேவர், இந்த சீத்தலை ராஜகுமாரி மற்ற அவருடைய பிறவி என போர்ச்சுகலாக வந்துவிட்டால் அந்த அவருடைய தேசத்துக்குரிய அந்த அரசர் இல்லாமல் போய்விடலாம், அவருடைய பரம்பரை இல்லாமல் போய்விடலாம் என்றதுக்காக பாதுகாப்பாக அனுப்பப்பட்டார். இப்போ இதுகெல்லாம் இங்கே சேராய சேகரன் ஜோதிச்சு பார்க்குறான். அதாவது அப்படி சொல்கிறான், இப்படி ஜோதிச்சு சொல்கிறான். என்னது இந்த உலகுடைய தேவிக்கு இவ்வாறான பிரச்சனைகள் சிலது இருக்கத்தான் செய்யணும். அப்போ மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. ஏதோ போர்களில் மக்கள் இறக்கத்தான் செய்வார்கள் என்றாலும் மீதி இருக்கின்ற மக்களை நாங்கள் பாதுகாக்கத்தான் வேணும். இந்த போரண்டு வருகின்ற பொழுது சில துயரங்கள் வரும். அப்போ இதுகளை சொல்ல கட்டத்தில் இருக்கின்றது. ஏற்கனவே சில போர் வீரருக்கு அந்த அரசருடைய கத்தியானது சிலர் அப்படி செய்வார்கள். போரண்டில் இப்போ நேர கத்தியை பிடிக்கிறது இந்த புறப்படுன்னு சொல்லி அது பழைய காலத்தில் இருந்த ஒரு மரபு. அப்போ இந்த போர்கள் இப்போ ஒரு சூழலில் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றால் ஒரு அதாவது ஒரு போர் வீரர் தனது கத்தியை இறக்கி கொஞ்சம் அங்காட அப்படி காட்டு ரெண்டு வச்சால் நான் ஒரு சண்டை பிடிக்கிறேன் என்று அவன் உருவத்தை பார்த்தால ஒரு சிறு வயது தோற்றம். அதாவது பழைய காலத்தில் இந்த 16 வயதிலிருந்து 24 வயது வரை ஒரு இந்த அரசனுடைய ஒரு இடத்திலே சேர்ந்தால் அங்கே போர் பயிற்சிகள் வழங்கப்படுவது வழக்கம். அப்போ அந்த முதலாவது இப்போ இருக்கிறது தானே, இப்போ ஒரு இடத்துல படிக்கிறது தானே, நான் இப்போ முதலாவது வருஷம் படிக்கிறேன், 2வது வருஷம் படிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி இந்த முதலாவது வருடத்தில் இந்த போர் பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறேனே பெரிதாக போருக்கு எடுப்பதில்லை. எனக்கு போர் சார்ந்த ஒரு இது காணாது. அப்போ அவருக்கு எவ்வாறு இந்த ஆயுதங்களால் தடுக்கிறது, எப்படி ஒரு கத்தியை சரியாக அந்த வாள் அதுகளை சரியாக பயன்படுத்துவது, எப்படி ஈட்டியை பயன்படுத்துவது, இதற்கான படிமுறைகள். அப்போ அதுக்கு சில உடற்பயிற்சிகளை எல்லாமே அங்கே அந்த பயிற்சி செய்கின்ற இடங்களில் வழங்கப்படும். இப்போ இவ்வாறு இருக்கின்ற இப்படி இருக்கிற பொழுது அப்போ சில பேரை பார்த்தாலும் அதுக்கு இந்த சில போர் வீரர்கள் இப்போ அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, சிலர் அவசரத்துக்கு ஆள் இல்லைன்ற எல்லாரும் பாண்டே கூட்டி கொண்டு போகிற வழக்கம் இருக்குது. அப்போ இந்த சிலர் வந்து 16 வயது 17 வயது அப்போ பழைய காலத்தில் இருக்கின்ற இந்த திருமணங்கள் கூட சிலர் 16 வயது 17 வயது இந்த காலத்தில் பழைய காலத்தில் முடிவடைது. இப்போ எல்லாரும் படிக்கிறார்கள். அப்போ அவர்கள் தங்களோட படிப்பு வேலை அது இதன் செய்யும். அப்போ இவர்களுடைய திருமண வயது என்ன செய்து பின்னுக்கு போகின்றது. பழைய காலத்தில் அவ்வாறு இல்லை. ஒரு 16 வயதில் சில பேர் சில வீடுகளில் சொல்லுவார், அது சோறு தீத்தினா காணும் அப்படி இல்லாட்டி அவையோட கதைச்சி அவையோ பண்ண சரி அப்படி சில முறைகள் இருந்தன. அப்போ அதே நேரம் சோமசூரியரும் சரியாக கவலைப்படுகிறார். ஏனென்றால் இந்த போர்க்களத்தில் இவர் விழுந்து கிடக்கின்ற பொழுது அவனுக்கு பக்கத்தில் இருந்தால் அச்சா குத்தி இருக்கலாம். இவர் நெச்சல் அவரை குத்தி காண 2 பேருமே
தங்களை பாதுகாக்கும் எண்ணத்துடன் செய்யவில்லை. ஆக அங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் இரக்கம் இருக்கின்றது. இந்த போர் சூழலில் இரக்கம் இருக்கின்றது. ஆனால் சிலவளை யோசித்து பார்த்தா அந்த போருக்கு போவர்கள் போர் வீரர் இருந்தால் சரி, ஒன்றில் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், நண்பன், பக்கத்து ஊரில் இருப்பவன், இன்னொரு ஊரில் இருப்பவன், இவனும் அவன் ஏதோ ஒரு படையில் ஒன்றாக இருந்திருப்பார்கள். நண்பராக இருக்கட்டும், ஒரு படையில் இருந்திருப்பார், இடக்கிட கண்டுக்கதை அப்படி ஏதோ உண்டு. இவ்வாறு அந்த சூழல் இருந்திருக்கும். ஆகவே தன்னுடன் இருந்தவன் இறந்து போனான். இந்த போருக்குரிய வீரியம் உண்டது தானாக வரும் இயல்பு இருக்கின்றது. எல்லாரிடம் அது இருக்கின்றது. சரி, இந்த கதை என்று நான் முடிக்கின்றேன். மீண்டும் ஒரு சுற்றி காணொலி ஊடாக யாழ் ராஜ்ய கதைகள் தொடரும்.